வணக்கம், நான் டாக்டர் கஞ்சன் சிங், பாரத் ஹோம். முதலில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய இந்த வீடியோவில் ஒரு கிரானிக் கிட்னி நோயாளிகளில் பாஸ்பரஸ் அளவு ஏன் அதிகமாக இருக்கிறது என்பதை பற்றி நான் உங்களுடன் பேசப் போகிறேன். மேலும் அது அதிகமாக இருந்தால் என்னென்ன சிக்கல்கள் ஏற்படலாம் என்பதையும் விளக்கப் போகிறேன். அப்படியென்றால் வீடியோவை தொடங்கலாம். பாஸ்பரஸ் என்பது ஒரு முக்கியமான தனிமம். இது உங்களது உணவு மற்றும் பானங்களில் கிடைக்கிறது. நீங்கள் சைவம் சாப்பிட்டாலும் அதில் பாஸ்பரஸ் உள்ளது. நீங்கள் அசைவம் எடுத்தாலும் அதிலும் பாஸ்பரஸ் உள்ளது. நீங்கள் பால் குடித்தாலும் அதில் பாஸ்பரஸ் உள்ளது. பனீர் எடுத்தாலும் தயிர் எடுத்தாலும் அதிலும் பாஸ்பரஸ் உள்ளது. அதாவது பாஸ்பரஸ் நமக்கு கிடைக்கும். நம்முடைய உணவு மற்றும் பானங்களில் சிறிது சிறிதாக கண்டிப்பாக உள்ளது. ஆனால் பாஸ்பரஸ் அதிகமாக இருந்தால் என்னென்ன சிக்கல்கள் ஏற்பட என்பதை பார்க்கலாம். 1. நீண்டகால சிறுநீரக நோயாளிகளுக்கு உங்கள் சிறுநீரகங்கள் சரியாக செயல்படவில்லை என்றால் அவை பாஸ்பரஸையும் வெளியேற்ற முடியாது. உங்கள் சிறுநீரகம் நன்றாக செயல்பட்டு கொண்டிருந்த போது அது பாஸ்பரஸையும் வெளியேற்றியது, கிரெடினினையும் வெளியேற்றியது, யூரியாவையும் வெளியேற்றியது. இதன் அர்த்தம் என்னவென்றால், நம் சிறுநீரகம் நன்றாக செயல்படும் போது எந்த பிரச்சனையும் இல்லாமல், இரத்த அழுத்தம், சர்க்கரை எதுவும் இல்லாமல் எல்லாம் சாதாரணமாக இருந்தால் நம் சிறுநீரகம் நன்றாக செயல்பட்டு பாஸ்பரஸையும் வெளியேற்றும். நம் உடலுக்கு எவ்வளவு தேவைப்படுகிறதோ, சிறுநீரகத்துக்கு எவ்வளவு தேவைப்படுகிறதோ அது அந்த அளவையே வைத்துக் கொள்கிறது. தேவையில்லாததை சிறுநீரின் மூலம் வடிகட்டி வெளியேற்றுகிறது. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்றால், உங்கள் சிறுநீரக செயல்பாடு சரியாக இல்லை, சிறுநீரகம் முறையாக செயல்படவில்லை என்பதால் அது யூரியாவையும் வெளியேற்ற முடியவில்லை. உங்கள் உடலிலிருந்து கிரியாடினையும் வெளியேற்ற முடியவில்லை. அதேபோல் பாஸ்பரஸையும் வெளியேற்ற முடியவில்லை. இப்படி ஒரு நிலைமையில் நம் ரிப்போர்ட்களில் பாஸ்பரஸ் அதிகரிக்கிறது என்று தெரிகிறது. இப்போது பாஸ்பரஸ் அதிகரிக்கிறது என்றால் நம் உடலில் பல்வேறு சிக்கல்கள் நிச்சயமாக ஏற்படுகின்றன. பாஸ்பரஸ் அதிகரிக்கும் எந்த நோயாளிகளுக்கும் முதலில் என்ன தெரிகிறது, என்ன உணர்கிறார்கள் என்றால், அவர்களின் எலும்புகள் பலவீனமாகின்றன என்று தெரிகிறது மற்றும் எலும்புகளில் வலி உணர்கிறார்கள். ஏனெனில் பாஸ்பரஸ் என்பது என்ன, அது அதிகரித்து கொண்டே இருக்கிறது, கால்சியம் அளவு குறைந்து கொண்டே இருக்கிறது. அதனால் உங்கள் எலும்புகள் பலவீனமாகின்றன. மற்றும் நோயாளிக்கு என்ன உணரப்படுகிறது என்றால், அவர்களின் எலும்புகளில், கைகளில், கால்களில், மூட்டுகளில் அதிகமான வலி ஏற்படுகிறது. இதுவே முதல் காரணம். பாஸ்பரஸ் அதிகரித்தால் உங்கள் எலும்புகள் பலவீனமாகும் மற்றும் உங்கள் எலும்புகளில் அதிகமான வலி உணர்வீர்கள். இரண்டாவது சிக்கல் என்னவென்றால், பாஸ்பரஸ் அதிகரிக்கும் போது கால்சியம் பாஸ்பேட் கிறிஸ்டல்கள் உருவாகத் தொடங்குகின்றன. அவை உங்கள் இதயத்தின் சுவர்களில் சேரத் தொடங்குகின்றன மற்றும் இதய நோய் ஏற்படத் தொடங்குகிறது. சில நேரங்களில் பாஸ்பரஸ் மிகவும் அதிகமாக இருந்தால் இதயத்தில் வலி உணரப்படலாம், நோயாளிக்கு அசௌகரியம் மற்றும் பதட்டம் ஏற்படலாம், மேலும் இதய நோய் ஏற்படும் வாய்ப்பும் அதிகரிக்கிறது. மூன்றாவது, உங்கள் பாஸ்பரஸ் அதிகரித்தால் அந்த நிலைமையில் உங்களுக்கு அரிப்பு ஏற்படும். பல நோயாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அதிகமாக அரிப்பு ஏற்படுகிறது. ஆனால் அவர்கள் தங்களுடைய பாஸ்பரஸ் அதிகமாக உள்ளது என்பதை கவனிக்கவில்லை. ஏனெனில் உங்கள் பாஸ்பரஸ் அதிகமாக இருந்தால் உங்கள் உடலில் அரிப்பும் ஏற்படும். அதே நேரத்தில் பல நோயாளிகள் தங்களுடைய உடலில் பிடிப்பு, ஏதோ ஒரு இடத்தில் திடீரென வலி அல்லது தளர்ச்சி ஏற்படுகிறது என்று நினைக்கிறார்கள். மசில் பகுதிகளில் இறுக்கம், அகடன் உணரப்படுகிறது, பலவீனம் உணரப்படுகிறது. இது எல்லாம் இதே காரணங்களால் தான். உங்கள் பாஸ்பரஸ் அதிகமாகி அரிப்பு, பிடிப்பு, மசில்களில் பலவீனம் உணர்கிறீர்கள் என்றால் இது பாஸ்பரஸ் அதிகரிப்பதால் தான் ஏற்படுகிறது. நான்காவது சிக்கல் என்பது பிடிஎஸ் அதிகரிப்பது. அதாவது உங்கள் பாஸ்பரஸ் அதிகரிக்கும் போது உங்கள் பிடிஹெச், அதாவது பராதைராய்டு ஹார்மோன் கூட அதிகரிக்கத்தான் செய்யும். நான் நிறைய அறிக்கைகள், ரிப்போர்ட்கள் பார்க்கிறேன். என் கிளினிக்ல நிறைய நோயாளிகள் வருகிறார்கள், அவங்களுடைய பராதைராய்டு ஹார்மோன் அதிகமாக உள்ளது என்று பார்க்கிறேன். ஆனால் அவர்கள் பாஸ்பரஸ் சோதனை செய்யவில்லை. நான் எப்போதும் அவங்களுக்கு முதல்ல பாஸ்பரஸ் சோதனை செய்து பாருங்கள் என்று பரிந்துரைக்கிறேன். உங்களுடைய பாஸ்பரஸ் எவ்வளவு அதிகமாக உள்ளது என்பதால் தான் உங்கள் பராதைராய்டு ஹார்மோனும் அதிகமாக உள்ளது. அதாவது பாஸ்பரஸ் அதிகமாக இருந்தால் உங்கள் பராதைராய்டு ஹார்மோனும் நிச்சயமாக அதிகமாகும். இதனால் நோயாளிக்கு எலும்புகளில் பலவீனம் ஏற்படும் மற்றும் அதிகமாக வலி உணர்வார்கள். நோயாளிகள் பெரும்பாலும் ஓபிடியில் என் எலும்புகளில் வலி இருக்கிறது என்று கூறுகிறார்கள். இதற்கு பின்னுள்ள காரணம் பாஸ்பரஸ் அதிகமாக இருப்பதுதான். பிடிஎஸ் அதிகமாக இருந்தாலும் உங்கள் எலும்புகளில் வலி இருக்கும், கால்சியம் குறைந்தாலும் பாஸ்பரஸ் சேரும் போது கூட உங்கள் எலும்புகளில் நிச்சயம் வலி ஏற்படும்.
இப்போது பாஸ்பரஸ் அதிகமாகிறது என்றால் இது கவலைப்பட வேண்டிய விஷயமா அல்லது பயப்பட வேண்டிய விஷயமா என்றால் பயப்பட வேண்டியதில்லை. பாஸ்பரஸை குறைக்கவும் முடியும். அதை நீங்கள் உங்கள் உணவு பழக்கத்திலேயே கட்டுப்படுத்தலாம். மேலும் நாங்கள் பாஸ்பரஸை பிரித்து வழங்குகிறோம். நோயாளிக்கு உணவு இடையே கொடுக்கப்படுகிறது. அதாவது நீங்கள் சாப்பிடும் பொருட்களில் பாஸ்பரஸ் இருக்கிறது. நீங்கள் உணவு இடையே மருந்து எடுத்தால் அந்த மருந்து பாஸ்பரஸுடன் சேர்ந்து அது மலத்தின் மூலம் வெளியேறுகிறது. இதன் பொருள் என்னவென்றால், உங்களுக்கு பாஸ்பரஸ் பைண்ட் பரிந்துரைக்கப்பட்டிருந்தால் அதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் உங்கள் பாஸ்பரஸ் மலத்தின் மூலம் வெளியேறும் போது உங்கள் எலும்புகளில் பலவீனம் ஏற்படாது, உங்களுக்கு அரிப்பு ஏற்படாது, உங்கள் பாரா தைராய்டு ஹார்மோன் அதிகரிக்காது, மேலும் முக்கியமாக உங்களுக்கு இதயத்துடன் தொடர்புடைய நோய்களும் வராது. நான் அடிக்கடி நோயாளிகளிடம் சொல்வது என்னவென்றால், ஒவ்வொரு அளவீடும் மிகவும் முக்கியமானது. கிரெடினின் மற்றும் யூரியா மட்டும்தான் பிரச்சனை செய்யும் என்று இல்லை. KFT அதாவது டோட்டல் FD1 மருத்துவருக்கும் அந்த நோயாளிக்கும் மிகவும் முக்கியமானது. கிரெட்டினின், யூரியா ஆகியவற்றை நோயாளிகள் பார்த்து நம்மளுடைய கிரெட்டினின் அதிகரித்து விட்டது, யூரியா அதிகரித்து விட்டது என்று நினைக்கிறார்கள். ஆனால் மற்ற அளவீடுகள் பாஸ்பரஸ் இதுவும் தான் முக்கியமானது, பொட்டாசியம் இதுவும் முக்கியமானது, குளோரைடு, சோடியம் இவை எல்லா அளவீடுகளும் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு மிகவும் முக்கியமானவை. இவற்றிலும் ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் கூட நீங்கள் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்த முடியாது. எனவே பாஸ்பரஸ் ஏன் அதிகரிக்கிறது, அது அதிகரித்தால் உடலில் என்னென்ன சிக்கல்கள் ஏற்படுகின்றன என்பதை குறித்து உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி.